வணக்க மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தோட என்ன மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறேன்னா, மாதவன், துஷரா விஜயன், பிரியாமணி, ராம் திலக் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் மாதவன் இயக்கத்திலேயே வெளியாகி இருக்கிற ஜிடிஎன் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஜிடிஎன் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாறு படமாக பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்ம மாதவனே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாப்புல. இதை பார்த்தீங்கன்னா மாதவன், ராம்குமாரும் கிருஷ்ணகுமாரும் பார்த்தீங்கன்னா எழுதி, ராம்குமாரும் கிருஷ்ணகுமாரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இயக்கியிருக்கிறாப்புல. இதில் மாதவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடி நாயுடு ரோலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த சினிமாட்டோகிராஃபி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லொக்கேஷன்ஸு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த மியூசிக்கு, அதே நேரத்தில் அந்த 90s காலகட்டத்துக்கு தேவையான அந்த செட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தட்டாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் மாதவன் எடுத்த ரோல், அவர் கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எடுத்து அது ஜிடி நாயுடுவா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் பேசுகிற அந்த ஸ்லாங் ஆகட்டும், குறிப்பாக அது இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற அந்த ஆன்ஸ்கிரீன் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், குறிப்பாக அந்த 2 கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாப்புல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி நாயுடுக்கு 2வது திருமணம் வாழ்க்கையாக மாறிச்சுன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்களா, அதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி அந்த 2022 ராக்கெட்டரின்னு ஒரு படத்தில் பார்த்தோமோ அதே அளவுக்கு இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கேரக்டர் சத்யராஜ் கேரக்டர். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மாதிரி டெவலப்டாக பேசிட்டு ஒரு மாதிரி நக்கல் நயாண்டியாக பேசிட்டே பார்த்தீங்கன்னா சுற்றுற கேரக்டர். அதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிக்டான இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா ஜெயராம் வராப்புல, அவரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த ஜிடி நாயுடு ரைஸ்னு ஒரு சாங் வந்துச்சு, அந்த சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சாங் ஒன்று வந்தது, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஹோல்ட் பண்ணுறது யாருன்னா துஷரா விஜயன். அவங்க கொடுத்த கேரக்டர், அவங்க எடுத்த விஜயத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து கருணாகரன், ராம் திலக், ஷீலா ராஜ்குமாரி, அப்துல்லி, இந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா சரியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவும், செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு நல்லாவே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு அபவுட் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனிவாக தான் வச்சுருக்காங்களே தவிர ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த படம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற கதை வசனங்கள் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்லணும், இதில் ஜப்பான்காரெல்லாம் அவன் எதையோ கட்டுப்பிடிச்சு சுற்றுறான். நம்ம ஊரில் பசங்கள்லாம் சினிமா நடிகர்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் வச்சுட்டு அலைகிறாங்கன்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சிங்க் ஆச்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர் ஆகட்டும், டீடைல்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் பேக்ரவுண்ட் செட் ஒர்க், இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிப்பாங்க. சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சவுண்ட் ஒர்க்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். இந்த படத்தை திரைக்கதை நகர்தல் இருக்குது தெரியுங்களா, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாழ்க்கை வரலாறு படம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற படத்தை மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்தவரையிலும் 5க்கு நான் கண்டிப்பாக 4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் ஒரு எப்படி சொல்கிறது, இதை விட ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பொறுத்தவரையிலும் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜான வாட்சாக தான் இருக்குது. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.